அன்பர்களே, இன்று சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி, ஸ்ரீ சுதர்சன ஜெயந்தி என்பார்கள். இன்றைக்கு நாம் கரிசூழ்ந்த மங்கலம் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் ஆலயத்திற்கு செல்கிறோம். திருநெல்வேலி மாவட்டம் பத்தமடைக்கு வடக்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கரிசூழ்ந்த மங்கலம். அங்குதான் இந்த சக்கரத்தாழ்வார் கோவில் உள்ளது. துர்வாச முனிவர் ஒரு முறை பிரம்மாவின் சாபத்திற்கு ஆளானார். அதற்கு பரிகாரமாக பூவுலகில் தாமிரபரணி ஆற்றின் கரையில் சிவ வழிபாடு செய்யுமாறு பிரம்மா கூறினார். அதன்படி துர்வாச முனிவர் சிவ வழிபாடு செய்த 41 நாள் அங்கே சகல தெய்வங்களும் எழுந்தருளினர். திருமாலும் அங்கே எழுந்தருளினார். அவரை பணிந்து ரோமேசர் முதலிய ரிஷிகள் யாகம் நடத்தினர். பூர்ணாகுதி செய்த போது திருமால் வெங்கடாஜலபதியாக வடிவம் கொண்டு காட்சி தந்தார். எல்லோரும் வழிபட்டு இந்த தலத்தில் தாங்கள் வெங்கடாஜலபதியாக கோவில் கொள்ள வேண்டும் என்று வேண்டினார். அதன்படி பிற்காலத்தில் சோழ அரசன் ஒருவன் இங்கு கோவில் கட்டி வெங்கடாஜலபதியை வழிபட்டார். அந்த கோவில் ஆற்றில் ஏற்பட்ட பெரு வெள்ளத்தால் வழிபாடுகள் நின்று போயின. அதன் பின் மலையாள நம்பூதிரிகள் கோவில் அமைப்பை சிறிது மாற்றி 16ஆம் நூற்றாண்டு துரை வெங்கடாஜலபதியை நம்பூதிரிகள் குருவாயூரப்பனாக வழிபட்டு வந்தனர். பிற்கால பாண்டியர்கள் காலத்தில் அந்நியர்கள் படையெடுப்பு நடைபெற்ற போது இந்த கோவிலை தாக்கி கோவிலில் உள்ள தங்கம், வெள்ளி ஆகிய பொருள்களை கொள்ளையடித்து சென்றனர். அப்போது பெருமாள் சிலை கீழே சாய்ந்திட கீழிருந்து சக்கரம் ஒன்று கிளம்பியது. அது சுற்றி சுற்றி வந்து அந்நிய வீரர்களை காயப்படுத்தி ஓட ஓட விரட்டியது. அவர்களும் இது தெய்வ செயல் என எண்ணி ஓடிவிட்டனர். எல்லோரும் சக்கரத்தாழ்வாரே அந்நியரை விரட்டியுள்ளார் என்பதை புரிந்து பெருமாளை வணங்கினர். அனைவரும் திருக்கை சக்கரத்தாழ்வார் அந்நியரை விரட்டிய பெருமாளே, பக்தர்களின் எதிரிகளை விரட்டவும் பகை பயம் போக்கவும் தாங்கள் இத்தலத்தில் சக்கரத்தாழ்வாராகவே சேவை அளிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தனர். உடனே பெருமாள் சக்கரத்தாழ்வார் ரூபத்தில் 16 திருக்கரங்களுடன் 16 வித ஆயுதங்களோடு காட்சி தந்தார். பின்னாலே யோக நரசிம்மராகவும் காட்சி தந்தார். இதனை எல்லோரும் காண வேண்டும் என்பதற்காக சக்கரத்தாழ்வாரை முன்புறமும் பின்புறம் யோக நரசிம்மரையும் வடித்து கல்விக்கிரக பிரதிஷ்டை செய்தனர். இது நடந்த நாள் ஆனி சித்திரை நட்சத்திர நாள். அதுவே சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி நாள். சக்கரத்தாழ்வார் அவதாரம் எடுத்ததால் இந்த கோவிலை மூலவராக சக்கரத்தாழ்வாரையும் உற்சவராக வெங்கடாஜலபதியும் கொண்டு வழிபடுகிறார்கள். ஆற்றின் கரையில் கிழக்கு நோக்கிய ஆலயம். கோவில் முழுவதும் கருங்கல்லால் கட்டப்பட்டுள்ளது. முன்மண்டபம், மகாமண்டபம், சயன மண்டபம், உற்சவ மண்டபம், கருவறை என ஆலயம் அமைந்துள்ளது. மகாமண்டபத்தில் மடைப்பள்ளியும் பரமபத வாயிலும் உள்ளன. உற்சவ மண்டபம் மேடையில் பஞ்சலோக வடிவில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக வெங்கடாஜலபதி பூமாலைகளோடு சேவை சாதிக்கிறார். கருவறையில் 16 கரங்களோடு சக்கரத்தாழ்வார் பூமாலைகளோடு காட்சி தருகிறார். அவருடைய வலது 8 கரங்களில் சக்கரம், மால், குந்தம், தண்டம், அங்குஷம், சதமுக அக்னி, மிஸ்கிரீடம், வேல் முதலியவைகளும், இடது 8 கைகளில் பாஞ்சசன்யம், சாரங்கம், பாசம், கலப்பை, வஜ்ராயுதம், கதை, உலக்கை, திரிசூலம் ஆகியவற்றையும் வைத்துள்ளார். கனிவான பார்வையும் அருள் பொங்கும் முகத்தோடு சேவை சாதிக்கிறார். அவருக்கும் பின்னால் பெரிய கண்ணாடி உள்ளது. அதில் சங்கு சக்கரம் தாங்கிய 4 கரங்களுடன் அபயகஸ்தம் காட்டிய யோக நரசிம்மர் காட்சி தருகிறார். 2 கால பூஜைகள் வைகானச முறைப்படி நடைபெறுகின்றன. வடக்கு பக்கம் ரோமேச மகரிஷி தீர்த்த கட்டம் உள்ளது. தலமரம் நெல்லி மரம், அருகில் விநாயகர் உள்ளார். இக்கோவில் வருடத்திற்கு 101 நாள் கருட சேவை நடைபெறும். திருவோணம், சித்திரை, சுவாதி நட்சத்திரங்கள் கருட சேவை உண்டு. நாம் இன்னல்கள் நீங்கிட சுதர்சன ஹோமம் நடைபெறுகிறது. சங்கடங்கள் நீக்கி அருளும் சக்கரத்தாழ்வார் வெங்கடாஜலபதி இங்கு வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. சுதர்சனாய வித்மகே ஜுவாலா தீமகி தன்னோ சக்கர பிரஜோதயாத். ஓம் நமோ வெங்கடேசாய.